என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஜூன் 10ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு விற்று கொடுப்போம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி லூக்கா 12வது அதிகாரம் 22 வசனம் முதல் 34 வசனம் முடிய. விற்று கொடுப்போம். உங்களுக்கு உள்ளவற்றை விற்று பிச்சை கொடுங்கள். லூக்கா 12வது அதிகாரம் 33வது வசனம். விற்று பிச்சை கொடுங்கள் என்று இயேசு 2 சந்தர்ப்பங்களில் கூறியுள்ளார். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ள விரும்புகிற ஒருவன் தன் ஐஸ்வர்யத்தில் அதிக பற்று கொண்டவனாய் இருப்பதைக் கண்டு அவனிடம் உண்டானவற்றையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு என்கிறார். லூக்கா 18வது அதிகாரம் 22வது வசனம். இங்கே மக்களுக்கு பேருரையாற்றும் சமயத்தில் இவ்வுலக தேவைகளுக்காக கவலைப்படக்கூடாது, நம்முடைய தேவைகளை பிதா அறிந்திருக்கிறார், நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடினால் நம் தேவை பூர்த்தி செய்யப்படும் என்று சொல்லிவிட்டு பரலோக ராஜ்யத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்று கூறுகிறார். பரலோக ராஜ்யத்தில் எப்படி பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பது என்பதற்கான ஒரு வழியாகவே உள்ளவற்றை விற்று பிச்சை கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார். 2 இடங்களில் உண்டானதை விற்று கொடு என்பதால் நம்மை ஒருத்து தியாகம் செய்து ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதே அவர் விருப்பம் என்பது புரிகிறது. ஏழைகளுக்கு கொடுப்பது என்பது பரலோகத்தில் உள்ள வங்கியில் ஒரு கணக்கை தொடங்கி பணம் சேர்ப்பதாகும். மறுமை பயனை எதிர்பார்த்து இம்மையில் ஏழைகளுக்கு உதவ வேண்டும். பொருட்களை விற்காமலே கூட ஏழைகளுக்கு உதவும் நிலையில் பலர் இருக்கிறார்கள். ஆனாலும் நாம் ஏழைகளுக்கு கொடுப்பது போதாது என்பதே கிறிஸ்துவின் கருத்து. ஏழைகளுக்கு கொடுப்பதில் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாயுள்ளது. உண்மையான ஏழைகளை கண்டறிவது கடினமாயிருக்கிறது. மேலும் குடி, சூதாட்டம் போன்றவற்றால் ஏழைகளாகிறவர்களை ஈடேற்றவே முடியாது. இப்படி இன்னும் அநேக சாக்குப்போக்குகளை நாம் சொல்லலாம். நாம் சாக்குப்போக்குகளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். சரியான ஏழைகளை கண்டறிந்து ஞானமாய் அவர்களை உண்மை அன்புடன் மேம்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்று நம் சமுதாயத்தில் குடும்ப தலைவன் இல்லாத குடும்பங்களும் குடியால் வாடும் குடும்பங்களும் நம்மை சூழ வாழ்கின்றன. அக்குடும்பத்தில் நன்கு படிக்கும் பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் மேற்படிப்பு படிப்பதற்கு உதவி செய்யலாம். எல்லோருக்கும் சலுகைகளும் உதவிகளும் கிடைப்பதில்லை. ஒன்றும் கிடைக்காத ஏழைகளுக்குத்தான் நம் உதவி தேவை. மருத்துவ உதவி தேவைப்படும் ஏழைகளும் உண்டு. தியாகம் செய்தாவது உதவுங்கள் என்று கிறிஸ்து வற்புறுத்துகிறார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். உன்னிடத்தில் உள்ளதை நீ விற்று கொடு என்றாரே, ஏழை எளியவர் மேலே அக்கறையும் வேண்டுமே, பரலோகில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க சொன்னாரே, பூவுலகில் சொத்து சேர்த்து என்ன பயன் சொல்லம்மா, பூவுலகில் சொத்து சேர்த்து என்ன பயன் சொல்லம்மா. ஜெபம். இறைவா, நான் என்னை நேசிப்பது போல ஏழைகளையும் நேசிக்கும் உள்ளத்தை தாரும். ஆமேன்.